ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்ஆர் கார் ரஃபி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வண்டி பார்க்க போனால் ஜாஸ் ஆட்டோமேட்டிக்கு சிவிடி கியர் பாக்ஸு. இந்த வெஹிக்கிளில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, வண்டி ஃபஸ்ட்டு கியர் போட்டால் வண்டி பிக்கப்பே இல்லை, மூவ் ஆகலைன்னு சொல்லி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஆயிலில் கூலண்ட் மிக்ஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி இது பண்ணாங்க. ஆனால் அது இன்ஜின் ஆயிலில் மிக்ஸ் ஆகலை. ஆயில் நம்ம சிவிடி கியர் பாக்ஸில் ஒரு ஆயில் கூலர் வரும், இங்கே தான் வருது பார்த்திங்களா ஆயில் கூலர். இதில் வந்து கூலர் ஃபெயிலியர் ஆனதுனால கீர் பாக்ஸ் ஆயிலில் வந்து தண்ணி மிக்ஸ் ஆகிடுச்சு. அப்படியே பால் கலரில் மாறிடுச்சு பார்த்தீங்களா. இதான் அந்த ஆயில் கூலர். இது ஃபெயிலியர் ஆனாலும் இந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த கியர் பாக்ஸில் வர ஷாஃப்ட்டு, இந்த ஆயில் ஃபில்ட்ரு இதெல்லாம் சோக் ஆனால் கூட இந்த மாதிரி ஆகும். ஆயில் ஃபில்ட்ரோட ஓரிங்கு இந்த மாதிரி இதெல்லாம் சோக் ஆகிடுச்சுன்னா இதெல்லாம் பண்ணி ஆகணும். உங்களுக்கும் எதனா கம்ப்ளைண்ட்டு கியர் பாக்ஸ் பற்றி தெரியணுன்னா கால் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு அனலைஸ் பண்ணி தருவோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கஸ்டமருக்கு நல்ல வேலை கொஞ்சம் டோ பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க ட்ரை பண்ணாமல். அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் பெரிய செலவு இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வண்டி ட்ரைவ் பண்ணிட்டே வந்திருந்தாங்கன்னா கீர் பாக்ஸ் சிவிடி கீர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காஸ்ட்லி. ஏன்னா அதில் வர செயின் மூலியமாக தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஏன்னா அந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ஆகும், கீர் போட 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 எக்ஸ்பென்ஸ் ஆகும். அதுதான் இந்த கீர் பாக்ஸோட ஸ்பெஷலிட்டியே. ஏன்னா இது அவ்வளோ சீக்கிரம் போகாது. கரெக்டாக செக் பண்ணி மெயின்டைன் பண்ணாவே பக்காவாக இருக்கும் இந்த கீர் பாக்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.